சென்னை புத்தக கண்காட்சி வளாகத்தில் உள்ள வள்ளுவர் சிலை மற்றும் காந்தி சிலை அருகே எழுத்தாளர் NC மோகன்தாஸ் அவர்களின் ஒருங்கிணைப்பில் பேனாக்கள் பேரவை அமைப்பு ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது. அந்த நிகழ்ச்சியில் எழுத்தாளர்களையும் வாசகர்களையும் ஒன்று இணைத்து புத்தகங்கள் படிக்க வைத்தனர். இளைஞர்களிடம் வாசிப்பு குறைந்து வரும் இந்த காலகட்டத்தில் அதன் தேவையையும் படிக்கும் பழக்கத்தையும் தூண்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் அமைந்த இந்த நிகழ்ச்சி பார்க்கவே அந்த இடமே கோலாகலமாய் கொண்டாடப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலைமகள் ஆசிரியர் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம், லேனா தமிழ்வாணன், மணிமேகலை பிரசுர ரவி தமிழ்வாணன், எழுத்தாளர்கள் NC மோகன்தாஸ், டாக்டர் ஜே பாஸ்கர், ஓவியர் ஷாம், கிரிஜா ராகவன், ஓம்சக்தி கண்ணன், நூருல்லா, NR சம்பத், மடிப்பாக்கம் வெங்கட், ரவிநவீனன், TN ராதாகிருஷ்ணன், RJ நாகா, பாலசாண்டில்யன் மற்றும் பேனாக்கள் பேரவையின் உறுப்பினர்களும் வாசகர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். வாசிப்பை நேசிப்போம் என்கிற அடிப்படையிலே இந்த அருமையான சந்திப்பு நிகழ்கிறது. இதிலே உரையாட கிடைத்த வாய்ப்பு மிக அருமையான வாய்ப்பு. இந்த பேனாக்கள் பேரவை ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு வாசிப்பு நிகழ்வை அமெரிக்காவிலே, சிங்கப்பூரிலே நடத்திவிட்டு இப்பொழுது 48வது புத்தக கண்காட்சி சென்னை YMCA நடந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்விலே நடத்தி கொண்டிருக்கிறது. வாசிப்பை மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். இளைய தலைமுறை வாசிப்பிலிருந்து விலகி கொண்டிருக்கிறது. நாங்களும் வாசிக்கிறோம் தான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் வாசிப்பது கணினியாக இருக்கிறது அல்லது கைபேசியாக இருக்கிறது. கையிலே ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு தனிமையிலே அதை வாசிப்பதற்கு இணையாக வேறு எதையுமே சொல்ல முடியாது. கணினியிலே நிறைய வாசித்தால் கண்கள் தான் கெடும். வாட்ஸ்அப்பை அதிகமாக வைத்து கொண்டால் மனசு கெடும். ஆனால் புத்தகங்கள் என்பவை ஒரு அருமையான பொக்கிஷங்கள். இதை பற்றி பல அறிஞர்கள் சொல்லாத கருத்தை ஒன்றும் நான் சொல்லப் போவதில்லை. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே 60 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் வாழ்ந்து அவன் தன்னுடைய அனுபவத்தை பிழிந்து ஒரு நூலை எழுதுகிறான். அதில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, எது பள்ளம், எது பள்ளத்தாக்கு, எது சாக்கடை, எது எல்லாம் சொல்லுகிறான். அதை உடனடியாக தெரிந்து கொள்ளாமல், இல்லை நான் பள்ளத்தாக்கிலே விழுந்துதான் பள்ளத்தாக்கை தெரிந்து கொள்வேன், சாக்கடையிலே உருண்டு புரண்டு சகதியாய்த்தான் என்னை தெரிந்து கொள்வேன் என்று சொல்வது நியாயமல்ல. எனவே புத்தகங்களை படிப்பது என்பது அறிவு சேகரம். அதை படிக்கிற ஒரு நல்ல பழக்கத்தை இன்றைக்கு NC மோகன்தாஸ் அவர்கள் எண்ணற்ற எழுத்தாளர்களை திரட்டி இப்படி ஒரு வைபவத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். வாய்ப்பு இருக்கிறவர்களாம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாசிப்பு பழக்கத்தை மீட்டெடுக்க நான் ஒரே வழி சொல்கிறேன். இந்த இளைய தலைமுறைக்கு நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளை அழைத்து வாருங்கள். இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால், உணவகங்களுக்கு பிள்ளைகள் கையை பிடித்து பெற்றோரை இழுத்து போகிறார்கள். நீங்கள் உணவகத்துக்கு வருகிறேன், ஆனால் நீ நூலகத்துக்கு வர வேண்டும் அல்லது இந்த மாதிரியான கண்காட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கையிலே நம்முடைய சக்திக்கு ஏற்றால் போல் 100, 200, 500 என்ன முடியுமோ அதை கொடுத்து நீங்களே வாங்குங்கள் என்று அவர்களே புத்தகங்களை தேர்ந்தெடுக்க விட வேண்டும். அவர்கள் என்ன தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை பார்த்தால் உங்களுடைய ரசனை புரிந்துவிடும். அதற்கு பிறகு அது போன்ற நூல்களை நாம் வாங்கி கொடுத்து பிள்ளைகளை பாடமல்லாத விஷயங்களை படிப்பதற்கான ஊக்குவிப்பை நாம் செய்ய வேண்டும். இதை பெற்றோர் தான் செய்ய வேண்டும். யாரோ செய்ய வேண்டும், ஆசிரியர் செய்ய வேண்டும், பிறர் செய்ய வேண்டும், ஊடகங்கள் செய்ய வேண்டும். நான் பொறுப்பையெல்லாம் தட்டி கழித்து விடக்கூடாது. எனவே பெற்றோர் இந்த முக்கியமான பங்களிப்பு அளித்தால் மீண்டும் இளைய தலைமுறையை வாசிப்பு பழக்கத்திற்கு நாம் கொண்டு வரலாம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாசிப்போம் வாருங்கள் என்று திரு NC மோகன்தாஸ் அழைத்து ஒரே நாளிலே இவ்வளவு பேரை கூட்ட முடியுமா என்று வியக்கத்தக்க அளவிற்கு ஏகப்பட்ட பேர் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் பலர் எழுத்தாளர்களாக இருக்கிறார்கள், வாசகர்களாக இருக்கிறார்கள். முன்பின் தெரியாதவர்கள் கூட இந்த புலனம் என்று சொல்லப்படுகின்ற வாட்ஸ்அப்பை பார்த்துவிட்டு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வாசிப்பை நேசிப்பவர்கள், வாசிப்பை சுவாசிப்பாக கொண்டிருப்பவர்கள். அவர்கள் இந்த அளவிற்கு இந்த அழைப்பிற்கு வந்தது என்பது மிகவும் பெரிய ஒரு விஷயம். புத்தக வாசிப்பு பழக்கத்தை மேம்படுத்துவது என்பது எல்லா எழுத்தாளர்களுக்கும் பதிப்பாளருக்கும் விரும்புகின்ற ஒரு விஷயமாக இருக்கும். அதனை ஒரு எழுத்தாளராக திரு NC மோகன்தாஸ் அவர்கள் தனி மனிதராக ஒரு இயக்கமாக இன்று செய்திருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த அனைவரையும் நான் பாராட்டி மகிழ்கிறேன். வாசிப்பு என்பது மிகவும் சுகானுபவம். என்னதான் அறிவியல் முன்னேற்றம் வந்தால் கூட ஒரு புத்தகத்தை ஏகாந்தமாக மல்லாக்கப்படுத்தி கொண்டு படிப்பது என்பது நிச்சயமாக கணினி கைபேசியில் கிடைக்காது. புத்தகத்தை வாசிக்கும் பொழுது கண்ணுக்கு சோர்வு ஏற்படாது. எனவே அதனுடைய வாசத்தை, அவருடைய நறுமணத்தை, அந்த பக்கங்களின் நறுமணத்தையும் பார்த்து உணர்ந்து படிப்பது என்பது மிகவும் முக்கியம். இந்த முயற்சி இனி வரும் ஆண்டுகளிலும் திரு NC மோகன்தாஸ் தொடர வேண்டும்
என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி வந்து எல்லாரும் புத்தகத்தை வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து கொடுத்தாங்க. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா இவ்வளவு பெரிய புத்தக கண்காட்சியில் அதனுடைய ஆரம்பத்தில் பல எழுத்தாளர்கள் இருந்து புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு படித்தது அப்படிங்கிறது வந்து ஒரு அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, காசி க்ஷேத்திரத்தில் வந்து ஒரு வீணையை வைத்துக்கொண்டு துளசிதாசருடைய அந்த வீணையை வைத்துக்கொண்டு திருப்பி 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 சுற்றி வருவாங்க கோவிலில் என்று சொல்வார்கள். அது மாதிரி இன்றைக்கி இங்கே கங்கை கடலாக இங்கே புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகத்துக்கு நடுவில் எல்லாருமே புத்தகத்தை கையில் வைத்துக்கொண்டு ஒவ்வொருத்தரும் புத்தகத்தை படிக்கின்ற பாவனையோடு இங்கே கூடியது என்பது அதையே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி வாசிக்கின்ற போக்கை வந்து அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் இந்த பேனா பேரவை வந்து பெரிய பங்களிப்பை அவர்கள் கொடுக்கிறார்கள். மாதந்தோறும் ஒரு சந்திரிப்பை ஒரு பெரிய எழுத்தாளரை கூப்பிட்டோ அல்லது தெரிந்த ஒரு முகங்களை கூப்பிட்டோ அவர்கள் எப்படி எழுதினார்கள், எப்படி எழுதுவதற்கு வந்தார்கள், எழுதக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும், இதையெல்லாம் பற்றி சிந்திக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டு வரும். குறிப்பாக நம்ம மோகன்தாஸ் அவர்களும் மடிப்பாக்கம் வெங்கட் அவர்களும் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி என்பது வந்து ஒரு சிறப்பான பணி. கூடல் என்பது நேற்று இன்று இல்லை, அந்த காலத்திலே இருந்தது. பேனா அப்புசாமி அவர்களுடைய வீட்டில் எழுதக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும், இதையெல்லாம் பற்றி சிந்திக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் செய்து கொண்டு வரும். குறிப்பாக நம்ம மோகன்தாஸ் அவர்களும் மடிப்பாக்கம் வெங்கட் அவர்களும் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணி என்பது வந்து ஒரு சிறப்பான பணி. கூடல் என்பது நேற்று இன்று இல்லை, ஒவ்வொரு மாதமும் சென்னையில் இருக்கக்கூடிய பிரபலமான எழுத்தாளர்கள் எல்லாம் கூடி அவர்கள் மனசுக்குள்ளே இருக்கிறதையெல்லாம் ஒருத்தரோடு ஒருத்தர் விவாதித்துக் கொள்வார்கள். அப்படி தான் ஒரு காலகட்டத்தில் 1932, 33, 34 3 வருடங்களில் சித்திரக்கூடத்தில், சென்னையில் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சித்திரக்கூடத்தில் கூடல் அப்படிங்கிற தலைப்பில் பேனா அப்புசாமி அவருடைய வீட்டில் அந்த இலக்கிய கூடல் நடந்தது. இப்போ அதே மாதிரி இலக்கிய அன்பர்களை வைத்து இவர்கள் செய்யக்கூடிய கூடல் என்பது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. மறுபடியும் நம்மெல்லாம் வாசிக்கணும். வாசிக்கும் பொழுது மட்டும்தான், அதாவது நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பார்த்தீர்கள் என்றால், வயதான காலத்தில் நமக்கு யார் சிறந்த நண்பர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் புத்தகம்தான் நமக்கு சிறந்த நண்பர்களாக இருப்பார்கள். ஏன்னா நமக்கு வந்து வயதான காலத்தில் நம்மளால் வெளியில் போக முடியாது, ஆடி ஓடி எந்த காரியமும் செய்ய முடியாது. ஸோ நமக்கு அந்த வாசிக்கக்கூடிய பழக்கத்தை சின்ன வயசிலே பழக்கப்படுத்தி கொண்டோமே, ஆனால் வயதான காலத்தில் ஒரு மிக சிறந்த நண்பராக புத்தகங்கள் இருக்கும் என்று நினைக்கிறேன். பேனாக்கள் பேரவை அப்படின்னு ஒரு பேர் வச்சது யார் தெரியல, ரொம்ப அருமையான ஒரு பேர் இது. இன்னொன்று, படிக்கிற விஷயம் வந்து கணிசமாக குறைஞ்சிருச்சுன்னா கூட படிக்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம், புக் ஃபேருக்குள்ளே தான் இருக்கிறோம். இப்போ உள்ள இளைஞர்கள் கொஞ்சம் படிக்க ஆரம்பித்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. செல்ஃபோன் வந்து சில நேரங்களில் போர் அடித்து எழுத்துக்களை கண்ணால் பார்க்கலான்னு ஒரு ஃபீலிங் வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இப்போ ஸ்கூல்லலாம் கூட குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வந்து தனிப்பட்ட முறையாக எழுத்துகளுக்கு படித்தா அவங்களுக்கு ஹெல்த்து நல்லதுன்றத சொல்லித்தர மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் பரவலாக தெரியுது. அதனால் வந்து படிப்புங்கிறது ஒரு வகையில் கம்மியானது, ஆனால் இப்போ அதிகமாயிருக்கு அப்படின்றது தெரியுது. இப்போ இதை நம்ம புக் ஃபேர் முடிஞ்ச பிறகு ஒரு விஷயம் தெரியும், எத்தனை கோடிக்கு விற்பனை ஆனது அப்படின்னு. பேனாக்கள் பேரவை அப்படின்ற அமைப்பில் இந்த இடத்துல எல்லாரும் சந்தித்து படிப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கோம். அது என்ன பேனாக்கள் பேரவை அப்படின்னு கேட்கலாம். நண்பர் மோகன்தாஸ் அவர் எழுத்தாளர், அவரை பற்றி எல்லோருக்குமே நல்லா தெரியும். பிரபலங்களையும் வளர்ந்து வரும் எழுத்தாளர்களையும் சந்திக்க வைக்கிறதுன்னு நிறைய நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த விதத்தில் இன்னைக்கு புத்தக கண்காட்சியிலையும் அந்த மாதிரி ஒரு சந்திப்புக்கு அவர் செய்கிற எல்லா ஏற்பாட்டிலையும் சமூக நலத்தோடு சேர்ந்து ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த விதத்தில் இன்னைக்கு வாசிப்பின் அவசியத்தை வலியுறுத்தி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கார். இதில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம். பேனாக்கள் பேரவைன்னு சொல்லி எழுத்தாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக இயங்கிக்கிட்டு இருக்கோம். மாதம் ஒரு நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு கலந்துரையாடல் மாதிரி. அது வந்து சீனியர் ரைட்டர்ஸ் அவங்க அனுபவம் புதுசாக வரவங்களுக்கும் பயன்படும், புதுசாக எழுதுகிறவங்களும் தங்களோட படைப்புகளை ஒரு பெருமையாக காட்டிக்கிறதுக்கும் அது அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. நல்லா போயிட்டுருக்கு. அந்த இதில் வந்து நியூயார்க்கில் வந்து டைம் ஸ்கொயரில் வந்து இந்த மாதிரி புத்தகத்தை படிக்கிறது ஆர்வத்தை கூட்டணும் அப்படிங்கிட்டு எல்லோரும் ஒரு கேதர் பண்ணி அதை ஒரு நியூஸாக பண்ணியிருந்தாங்க. அந்த ஐடியாவை பார்த்துட்டு நண்பர் பாலசாடியில் சொன்னார், நம்மளும் இங்கே பண்ணலாமேன்னு. அப்போ நான் வந்து அமெரிக்காவில் மகள் வீட்டுக்கு போயிருந்தப்போ சொன்னேன், நான் நீங்களே இங்கே பண்ணுங்கண்ணா. இல்லை நீங்கள் வந்துருங்க, அப்புறம் செய்யலான்னாங்க. வந்து 2 நாளில் கடகடன்னு எல்லாம் பிளான் பண்ணி எல்லோரும் எங்கள் குழுவில் எல்லாமே நாங்கள் ஒரு எல்லோரும் ஒரு ஒத்துழைப்பாக ஒருங்கிணைப்பாக எல்லாருமே ஆர்வமாக இருந்தாங்க. அப்போ சொல்லி இன்றைக்கி வந்து இது பண்ணிக்கலாம், ஒரு கேதர் பண்ணிக்கலாம்னு சொல்லி இங்கே திருவள்ளுவர் அவங்க காந்தி சிலை இதெல்லாம் இருக்குது, அது பக்கத்தில் நின்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி
அவர் கேதர் பண்ணோம். செஞ்சு எல்லாருமே ஒரு ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திருவள்ளுவர், அவங்க காந்தி சிலை இதெல்லாம் இருக்குது, அது பக்கத்தில் நின்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் கேதர் பண்ணோம். செஞ்சு எல்லாருமே ஒரு ஆர்வத்தோடு வந்து கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.